ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் டிஎன்ஏ க்ரைம் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்க்குறீங்க. அதாவது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, க்ரைம் பிரான்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் டிஎன்ஏ வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதாவது 99.9% நம்மளுடைய டிஎன்ஏ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதில் 0.1%ல தான் இந்த டிஎன்ஏவுடைய வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் ஒரு சில ஹைட், வெயிட், கலர்ஸ் எல்லாமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போ இந்த டாப்பிக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மூலமாக நம்ம நிறைய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக பயன்படுத்திக்கிறாங்க. அதில் லாஸ்ட்டில் பாருங்கள், நம்ம டிஎன்ஏ வந்து எதுலேருந்துலாம் நம்ம எடுக்கலாம்னா, நம்மளுடைய ஹேர் ஃபாலிக்கில் இருந்தும், ஸ்கின்ல உள்ள செல்ல இருந்தும், நம்முடைய ரத்த செல்கள் இருந்தும், சலைவாவில் இருந்தும் எடுக்கப்படக்கூடிய டிஎன்ஏல இருந்து இது யாருடைய டிஎன்ஏ அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் அந்த பக்கத்தில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மேட்சிங் ஆஃப் டிஎன்ஏ. ஒருவேளை இந்த டிஎன்ஏ வச்சு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ராயல் ஃபேமிலியை பார்த்துட்டு இதுதான் எங்கள் பேரண்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்கிங் பண்ணுவாங்க. அப்போ பார்கிங் பண்ணும்போது அந்த பர்சனோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டை செக் பண்ணும்போது, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை செக் பண்ணும்போது ஈஸியாக அந்த டிஎன்ஏ கண்டுபிடிச்சு இது யாருடைய பையங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, ஒரு 50% ஃபாதரோட டிஎன்ஏவும் ஒரு 50% மதரோட டிஎன்ஏவும் அப்படி மேட்ச் ஆகும். ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அதாவது கிரைம் பிரான்ச் மூலமாக ஈஸியாக நம்ம நினச்சலாம் கண்டுபிடிக்கலாம், இது யாருடைய பையனை கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒன்று, இதில் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு ஒன்று இருப்பாங்கல்ல, அந்த ட்வின்ஸுக்கு மட்டும் டிஎன்ஏ மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம சொல்ல 99.9% வேரியேஷன் இருக்குன்னு சொல்லி, ஆனால் ட்வின்ஸுக்கு மட்டும்தான் 100% டிஎன்ஏ வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அவங்களை பிரிக்கவே முடியாது. அதனால தான் இந்த குளோனிங் மெத்தடில் ஹியூமன் பீயிங்ஸை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தடை ஏற்படுத்தினாங்க. ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸை இது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இப்போ எல்லோரும் படிச்சுட்டு வராங்க. பொதுவாக அந்த எம்ஏ கிரிமினாலஜின்னு சொல்லி படிக்கிறாங்க இல்லையா, ஃபொரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க எல்லாமே இதை படிக்கலாம். இதை படிக்கிற மூலமாக அந்த தடய அறிவியல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை பற்றி ஈஸியாக நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.